இன்னைக்கு ஷார்ட்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பொண்ணோ பையனோ பொதுப்படையில இது வந்து நிறைய இருக்கு இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் பிள்ளைங்க கிட்ட. மெட்டீரியலிஸ்டிக்லி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஆனா என்னன்னா எமோஷனலா ரொம்ப வீக்கா இருக்காங்க, செல்ஃப் கில்ட்லயே இருக்காங்க, செல்ஃப் ஷேம்லயே இருக்காங்க. இது ஏன் வருது அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்கவங்களோட கிட்ஸை டிசோன் பண்ணியே வளர்த்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாதான் என் பிள்ளை, நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலன்னா என்ன படிக்கிற அப்படிங்கிறதுக்கு எதையாவது ஒன்று சொல்லி நீ இப்படிலாம் செஞ்சா என் பிள்ளை இல்லை, நீ இப்படிலாம் செஞ்சா என் பிள்ளை இல்லை, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஆகாது, உன்னை யாராவது மதிப்பாங்களா, நீ இப்படியெல்லாம் செஞ்சா நான் அவங்ககிட்ட பேச முடியுமா, இப்படியே சொல்லி சொல்லி அந்த பிள்ளைய ஒதுக்கியே வந்து அவங்க நினைச்சதை அந்த பிள்ளை செய்யற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க சின்ன வயசுல இருந்தே. ஓ, இதை பண்ணுனாதான் நம்ம அம்மா அப்பா நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இதை பண்ணுனாதான் நம்மளுக்கு கெத்து போல் இருக்கு, இதை பண்ணுனாதான் சமூகம் நம்மளை மதிக்கும் போல் இருக்கு, அதுக்காக தான் நம்ம அம்மா அப்பா இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு நினைச்சு அதை நிஜம்னு நம்பியே இந்த குழந்தை வளர்ந்துருக்கும் சின்ன வயசுல இருந்தே. ஓகே, அப்ப நம்ம அந்த பொண்ணுடைய எமோஷனலி வீக்கர் சைடு இருக்கு இல்லையா, இப்ப செல்ஃப் ஒர்த்து, செல்ஃப் வேல்யூ, இதெல்லாம் யாருமே அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கல, அதுக்கும் தெரியவும் இல்லை. அப்ப தெரியாமையே அந்த குழந்தை வளர்ந்துருக்கும் போது அந்த குழந்தை என்ன செல்ஃப் ஒர்த்னா என்ன, செல்ஃப் வேல்யூனா என்ன, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம், நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். இந்த ஷார்ட்ஸ்ல இப்ப செல்ஃப் ஒர்த், செல்ஃப் வேல்யூக்கெல்லாம் அர்த்தமே தெரியாம அந்த குழந்தை வளரும் போது மத்தவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணாங்க, மத்தவங்கள நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா தான் நம்ம வர்த்தி, மத்தவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணாதான் அது நமக்கு வேல்யூ அப்படின்னு நினைச்சே அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அந்த பீப்புள் ப்ளீசிங் ஹேபிட்டை வளர்த்துக்குது. தன்னை அறியாமலே சின்ன வயசுல இருந்து வளரும் போதே பீப்புள் ப்ளீசிங் ஹேபிட்டை வளர்த்துக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி, இது பேரண்ட்ஸா இருக்கட்டும், சிப்ளிங்ஸா இருக்கட்டும், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயா இருக்கட்டும், வளர்ந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய புருஷன் கிட்டயா இருக்கட்டும், இது கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஓகேயா, அவங்க அப்ரிஷியேட் பண்ற மாதிரி நடந்துகிட்டோம், அவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கிற மாதிரி நடந்துகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கெத்து. அவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க, அவங்க நம்ம செய்யற வேல்யூ, நம்ம செய்யற விஷயத்த வேல்யூ பண்ணிட்டாங்கன்னா நம்ம கெத்து. ஆனா அது ஆக்சுவலா தப்பு. அவங்ககிட்ட தான் அப்ப உங்க பவரை நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்கிறது. அதுதான் இப்ப நீங்க செல்ஃப் ஒர்த்தே ரியலைஸ் பண்ணலையே, உங்க பவரே அவங்க கிட்டதான் இருக்குங்கிறது அப்புறம் எப்படி ரியலைஸ் பண்ணிருப்பீங்க? ஓகே, இப்படியே வளர்ந்து தனக்கு ஒரு திருப்தி நிலை இருக்கு, நான் பண்ணினது எனக்கு எமோஷனலா சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, எனக்கு வந்து திருப்தியா தான் இருக்கு, நான் கரெக்டா தான் பண்ணிருக்கேங்கிற செல்ஃப், அதாவது செல்ஃபா இவாலுவேட் பண்ணுவாங்களா, அதுல ஓகேயா இருந்தா கூட அவங்க வேல்யூ பண்ணலையே, நம்ம எதுவும் தப்பா பண்ணிட்டோமோ, அவங்க நமக்கு அப்ரிஷியேட் பண்ணலையே, எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிட்டோமோ, ஒருவேளை எதையுமே ஒழுங்கா பண்ணலையோ அப்படிங்கிற கில்ட். இந்த கில்ட்னாலேயே இந்த கூட்டத்துக்குள்ள இனி நம்ம எப்படி இருக்க போறோம், ஐயோ இவங்க முன்னாடி நம்ம எப்படி வாழ போறோம், இவங்க மூஞ்சில இனி அடுத்து நம்ம எப்படி முழிக்க போறோம் இப்படின்னு ஓவர் திங்க் பண்ணியே அந்த ஷேமுக்குள்ளேயும் போயிடுறாங்க. ஸோ இதனாலதான் அவங்கள வேல்யூ பண்ணிக்கிறது இல்லை. திஸ் இஸ் கால்ட் செல்ஃப் கில்ட் அண்ட் செல்ஃப் ஷேம்.